அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மேலப்பாளையம் ஆஃபீசர்ஸ் அகாடமி சார்பாக நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல உங்க அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள மீட்டிங் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களில் எப்படி நம்ம நம்மளோட மேற்படிப்பை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி, அதற்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் நம்ம நாடு மூலமாக இல்லை மற்ற நாடுகளில் அவைலபிளாக இருக்கு, இல்லை எந்தெந்த வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மீட்டிங்கில் பார்க்கலாம். ஸோ என்னோட பேர் அஜ்மல் ஹசன். நான் 2014லேருந்து 2018 வரைக்கும் பிஹெச்டி ஜெர்மனியில் பண்ணேன். ஸோ என்னோட பிஹெச்டி டேட் ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் மூலமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ 2017ல் ஐ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் யங் அம்பாசிடர். ஸோ என்னோட கல்வி ப்ரொஃபைல் எப்படி எவால்வ் ஆச்சுங்கிறத ஒரு சின்ன ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ 1998 to 2005 சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலியில் படித்தேன். தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். தென் 2005 to 2009 ஜிஎஸ்டி கோயம்புத்தூரில் அப்போது நடத்தப்பட்ட தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டது. அப்புறம் 2010 to 2012 ஐஐடி குவஹாட்டி எம்டெக் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதுக்கு கேட் மூலமாக போனேன். தென் டூரிங் த மாஸ்டர் ஸ்டடீஸ், ஸோ 2011 to 2012 அரௌண்ட் 9 months ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் மூலமாக எனக்கு ஒரு ஃபண்டிங் கிடைச்சது மாஸ்டர் தீசிஸ் அதில் பண்ணுறதுக்காக, ஜெர்மனியில் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் டேமேஜ் டிடெக்ஷனில் தான் என்னோட மாஸ்டர் தீசிஸ் நான் பண்ணேன். தென் 2013 ஊருக்கு இந்தியாவுக்கு திரும்ப சென்னையில் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்பட்டது. ஸோ தென் 2014 எனக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிது. ஜெர்மனிக்கு வருவதற்காக, ஸ்வீடன் வருவதற்காக, செகண்ட் மாஸ்டர்ஸ் வருவதற்காக எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனால் நான் ரிசர்ச் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால ஜெர்மனி நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ என்னோட பிஹெச்டி ஃபண்டிங்கும் ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்லேருந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்னால் என்னங்கிறது நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தென் 2018ல் நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ சின்ஸ் அக்டோபர் 2018 நான் இப்போ போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கேன். ஸோ டாக்டரேட்டுங்கிறது மேக்ஸிமம் டிகிரி பொதுவாக அகாடமியால். ஸோ அதுக்கப்புறம் பெரும்பான்மையான நாடுகளில் வேறு அதிகப்படியான டிகிரி இல்லை. ஆனால் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு இந்த மாதிரி யூரோப்பியனில் சில கண்ட்ரீஸில் ஹேபிலிட்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது மோரலஸ் ஈக்குவல் டு போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச். ஸோ அந்த பொசிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 7 to 8 years இல்லை 6 to 8 years நம்ம ரிசர்ச்சில் நிறைய அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ வி கேன் சப்மிட் அ தீசிஸ் ஆன் தட் ரிசர்ச். ஸோ அப்போ நமக்கு அடிஷ்னலாக ஒரு டிகிரி கொடுப்பாங்க. டாக்டர் இன் ஹேபிலிட்டேஷன், ஹாபில்ங்கிற ஒரு டிகிரி கிடைக்கும். ஸோ அது இப்போ யூரோப்பியனில் மட்டும்தான் அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் அது இல்லை. பெரும்பாலும் இப்போ போஸ்ட் டாக் இருந்தாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட எஜுகேஷனல் ப்ரொஃபைல். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அவுட் சோர்சிங் இன்டெலெக்சுவல்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட். ஸோ எதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மனி, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகளில் போய் படிக்க போகிறாங்க? அதற்கான காரணங்கள் என்ன? ஸோ எவ்வளோ பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000ல் கிட்டத்தட்ட 60,000க்கு நம்ம இந்தியன்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ 2016ல் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் போயிருக்காங்க. 2018ல் கிட்டத்தட்ட 6,20,000 பேர் போயிருக்காங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் செலக்டடாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு சில இன்பிட்வீனில் சில இயர்களில் அதிகமாக இருக்குது, சில இயர்களில் கம்மியாக இருக்குது. நான் இன்க்ரீசிங் ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22% ஆனுவல் க்ரோத் இன் ஸ்பேன் ஆஃப் 16 years. ஸோ 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட 22% ஒவ்வொரு வருஷமும் க்ரோத் ஆகிட்டே இருந்திருக்கு.
ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 2016 அண்ட் 2018 இந்த ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள். ஸோ 3 lakhs to 6 lakhs இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. ஜெர்மனி போன்ற நாடுகள்ல வந்து இன்னும் அதிகமான மக்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ ஆஃப்டர் சைனா, இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்தியாவில இருந்து அதிகமான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறாங்க. எதனால? ஸோ ரிலேட்டிவ் ஈஸ் ஆஃப் அட்மிஷன் when comparing to IITs and NITs. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நல்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் நம்ம நாடுகளில் வந்து இருக்கு. நம்ம எல்லா மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு ஐஐடிஸ் இருக்கும், ஒரு சில என்ஐடிஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஐஐடி அண்ட் என்ஐடி சில ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனுக்கு, கரண்டாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ கம்பேர் டு இந்தியா, ஸோ மற்ற கண்ட்ரீஸில் வந்து அதை விட ஈஸியாகவே கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ மோர் ஓவர் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் பாசிபிலிட்டிஸ் ஆஃப்டர் ஸ்டடீஸ். ஸோ நீங்கள் ஸ்டடீஸ்க்கு மட்டும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு போனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஜாப் சீக்கர் விசா கிடைக்குது, நீங்கள் வேலை தேடிக்கலாம். தென் வாழ்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டும் கொடுக்குறாங்க. ஸோ சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து வாழ்ந்துருந்தீங்க, வேலை செஞ்சுருந்தீங்க, உங்களுக்கு போதிய வருமானம் இருந்துச்சு அப்படின்னா ரெசிடென்சி பர்மிட் கிடைக்குது, டெம்பரரி ரெசிடென்சி பர்மிட், தென் பெர்மனன்ட் ரெசிடென்சி, தென் இட் லீட்ஸ் டு சிட்டிசன்ஷிப். ஸோ அடுத்த மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஹையர் ஸ்டடீஸ் முடித்தவங்களுக்கு எதர் மாஸ்டர்ஸ் ஆர் பிஹெச்டி, ஸோ நீங்கள் வந்து பெரும்பாலும் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னும் அதோட ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் கரியரில் வந்து டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இட் வில் பி ஃபாஸ்டர் தேன் கம்பேரிங் டு இந்தியா. நெக்ஸ்ட் வந்து அதிகமான சேலரி கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சேலரிக்கும் மற்ற கண்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய சேலரிஸும் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இந்த கண்ட்ரீஸில் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதிகமான சேலரி இருந்தால் தான் வந்து முடியும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் அட்மிட் கொடுத்துக்கிறேன். யா, ஸோ இதுதான் மிகப்பெரிய ரீசன்ஸ் எதுக்காக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில என்னோட நண்பர்கள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸு சில பேர் ஃபாரின்ல ஃபாரின் கண்ட்ரீஸில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி, ஸோ அவங்க எதுக்காக சூஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் அவங்க சொன்ன சில இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஃப்ரம் நெய்வேலி, இப்போ கரண்ட்லி போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர் இன் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஸோ அவங்க டூரிங் என்னோட பேச்சுலர்ஸில் வந்து என்னோட படித்தாங்க. தென் ஐஐடி பாம்பேல மாஸ்டர்ஸ் முடித்தாங்க. தென் 2012 ஆர் 2013 வந்து என்யூஎஸ் சிங்கப்பூரில் வந்து அவங்களோட பிஹெச்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து ஃபண்டட் ப்ரோக்ராம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக சிங்கப்பூர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்தியாவுக்கு நம்மளோட நாட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ தென் சிஸ்டமேட்டிக் லைஃப், கிளைமேட் வந்து ரொம்ப ட்ராபிக்கலான கிளைமேட், ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ஒரு மிதமான சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் மோரோவர் உங்களுக்கு என்யூஎஸ் சிங்கப்பூர், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்டல்ஸில் வந்து நம்மளோட அக்கமடேஷன் மச் சீப்பர் தேன் கம்பேரிங் டு ஸ்டேயிங் அவுட் சைட். ஸோ வெளியில் தங்குறதை விட ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்கிறதுனால அது ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இன்னொன்று, அங்கே வந்து ஜாப் நம்ம வேலை தேடணும் அப்படின்னா ஒரு லோக்கல் டிகிரி வந்து மஸ்ட். லோக்கல் டிகிரி மீன்ஸ் சிங்கப்பூரில் படித்து நமக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அது கம்பல்சரியாக நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க ஜெயஸ்ரீயோட நான் என்னோட கான்வர்சேஷனில் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்லைடில் போட முடியல. மேபி கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் சிங்கப்பூர் பற்றி ரைஸ் ஆச்சுன்னா ஸோ ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் பர்சன் வந்து மிஸ்டர் அதில் அகமது ஃப்ரம் லக்னோ.
அவர் வந்து நான் ஐஐடி குவஹாட்டில நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது நமக்கு பழக்கமான நண்பர். அவர் பேச்சுலர்ஸ் அப்ப முடிச்சாரு. ஸோ இன்ஃபாக்ட் நான் ஜெர்மனிக்கு வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 3 மாசங்கள் வந்து ஜெர்மனில இன்டர்ன்ஷிப்ல வந்து இருந்தாரு. ஸோ நான் ஜெர்மனிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் அவர்ட்ட நெறைய டிப்ஸ் கேட்டுருக்கேன். அவர்ட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். ஸோ அவரு இப்போ வந்து சீனியர் தெர்மல் இன்ஜினியரா கலிஃபோர்னியால இருக்காரு. அவரோட மாஸ்டர்ஸ்க்காக யுஎஸ் போனாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெட்டர் புரோகிராம்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அவரோட பேக்ரவுண்ட் ஏரோஸ்பேஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மாஸ்டர்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ அவர் சொல்றோம் அதுதான் யுஎஸ் வந்து மிகப்பெரிய கண்ட்ரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கு மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹையர் பே. ஸோ யுஎஸ் டிகிரி இஸ் கிரெடிபிள் ஃபார் த வேர்ல்டு அப்படிங்கிறார். ஸோ இந்த யுஎஸ் டிகிரி வந்து உங்களுக்கு யுஎஸ்ல மட்டும் வேலிட் இல்லை. அது நீங்க வந்து அங்கே படிச்சுட்டு எந்த கண்ட்ரிஸ்க்கு போனாலும் ஸோ உங்களோட ப்ரொஃபைலுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதிக சேலரியும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ தென் கிரெசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். ஸோ மிஸ்டர் துஃபைல் சிராஜுதீன் ஃப்ரம் மதுரை அண்ட் தென் முகமது ரசீன் ஃப்ரம் சென்னை. ஸோ இவங்க 2 பேருமே வந்து அங்கே கிரெசன்ட்ல பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங்ல பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்காக கனடாவும் நியூசிலாந்து போயிருக்காப்ல. ரசீன் நியூசிலாந்து, அவர் வந்து கனடாவில் போயிருக்காரு. கரண்ட்லி துஃபைல் சிராஜுதீன் காஸ்ட் கண்ட்ரோலர் கனடா ஒரு முக்கியமான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தென் முகமது ரசீன் ஃப்ரம் சென்னை, அவர் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கார் ஆக்லாண்ட் நியூசிலாண்டில். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனடாவில் ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி எனக்கு கனடா வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மெனி ப்ரோக்ராம்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அதனால அவர் வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கனடாவில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பர்டிகுலர் ரீஜியன், ஸோ தே ஸ்பீக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா ஒரு ஏரியாவில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் ஏரியாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்ங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கம்பேர் டு யூஎஸ் அண்ட் மற்ற கண்ட்ரிஸை விட கனடாவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறதுனால ஃபண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். தென் சர்வைவல் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஈஸியாக இருக்கும். தென் உங்களோட டியூஷன் ஃபீஸ்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தான் யூஎஸ். நீங்கள் யூஎஸையும் கனடாவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கனடா வந்து ரொம்ப சீப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முகமது ரசீன்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவரும் அதை தான் சொல்றாரு. கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக குவான்டிட்டி சர்வேயிங் எனக்கு வந்து நியூசிலாந்தில் உள்ள அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். தென் குட் ரேங்கிங் ஃபார் த ப்ரோக்ராம். ஸோ அவர் செலக்ட் பண்ண அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி வந்து நல்ல ரேங்கிங்கில் இருந்துச்சு, அதனால நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வரக்கூடிய யூத்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, பூமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஆஃப்டர் ஸ்டடீஸ் இட் வில் பி ஈஸி டு கெட் எ ஜாப் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ என்னால் இந்த 4 பேர்கிட்ட தான் வந்து கடந்த ஒரு வாரத்தில் ஷார்ட் பீரியடில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களோட நீங்கள் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே எல்லாமே இன்ஃபர்மேஷன் தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே கலெக்ட் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணது, தென் இன்டர்நெட்டில் நானும் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ ஸ்டடி அப்ராட். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, யூனிவர்சிட்டிஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான ஃபேக்டர் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்றது, ஒவ்வொரு ப்ரோக்ராமை சூஸ் பண்றது. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு சர்டன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ லோக்கல் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த டியூஷன் ஃபீஸுங்கிறது கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும், யூனிவர்சிட்டிஸ் டு யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும்.
தென் ப்ரோக்ராம்ஸ் டு ப்ரோக்ராம் கூட டிஃபர் ஆகும். ஏன்னா அதில் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஸ்டடி பெர் இயர். ஸோ டியூஷன் ஃபீஸ், ஸோ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ யூ நீட் அரௌண்ட் 12 to 30 lakhs பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஜென்ரலாக அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது வந்து மாஸ்டர்ஸ்க்கு போவாங்க, ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்கில் போவாங்க. பிஹெச்டிக்கு வந்து பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க. பேச்சுலர்ஸ்க்கு போகிறதும் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 4 years ஆகும். ஸோ பிஹெச்டி வந்து 3 to 4 to 5 years அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து பேச்சுலர்ஸ் வந்து மினிமம் உங்களுக்கு 3 to 4 years ஆகும். ஸோ ஒவ்வொரு இயர் நீங்கள் வந்து ஒவ்வொரு இயரும் 30 lakhs நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா, ஸோ நியர்லி யூ ஷுட் பி crore-பதி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மகனுக்காக இல்லை ஒருத்தரோட எஜுகேஷனுக்காக 4 வருஷத்துக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 crore நீங்கள் வந்து செலவு பண்ண ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாரின்ல வந்து பேச்சுலர்ஸோ பிஹெச்டி செல்ஃப் ஃபைனான்சிங்ல பண்ண முடியும். பெரும்பாலும் அதனால யாரும் பெரும்பாலும் போக மாட்டாங்க. பெரும்பாலும் போறது வந்து மாஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான் போவாங்க. ஸோ மாஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான் போவாங்க. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ 12 to 30 lakhs. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் 9 lakh வேணும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே 1 yearக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 12 to 18 lakhs கொஞ்சம் கம்மி. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அரௌண்ட் 10 lakh வருது. ஸோ டோட்டல் அப்ராக்சிமேட்லி 25 lakhs. ஸோ யூகே, ஸோ மோரலஸ் சிமிலர் டு ஆஸ்திரேலியா. அண்ட் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் 50,000 பெர் செமஸ்டர் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி லைப்ரரி ஆக்சஸ் கிடச்சிரும், ஸ்டூடெண்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. அது மூலமாக யூனிவர்சிட்டியோட மென்சால வந்து உங்களுக்கு காஸ்ட் ஃபார் ஃபுட் கம்மியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனி ரேட் இருக்குது, சீப்பர் ரேட்ஸ் இருக்குது. தென் லோக்கல் டிரான்ஸ்போர்ட், சிட்டிஸ் லோக்கல் சிட்டி பஸ்ஸஸில், ட்ராம்ஸில், தென் வித்தின் த ஸ்டேட், ஸோ எனி லோக்கல் ட்ரெயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த 50,000ங்கிறது வந்து ரியலி ஒர்த் பேயிங் பெர் செமஸ்டர். ஸோ ஜெர்மனியில் ஸோ நீங்கள் ரஃப்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் 8.2 lakhs, தென் டோட்டல் அப்ராக்சிமேட்லி 8.7 lakh வருது ஸோ பெர் இயர். ஸோ நீங்கள் ஜெர்மனி சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இயர்லி நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து ஸோ மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கனடாவில் வந்து 8 to 20 lakhs ஃபார் டியூஷன் ஃபீஸ். ஸோ இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தென் காஸ்ட் ஆஃப் லிவிங் 7 lakhs. ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஸோ டோட்டல் அப்ராக்சிமேட்லி 20 lakhs. தென் சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 10 to 33 lakhs ஆகுது. காஸ்ட் ஆஃப் லிவிங் 6.5 lakhs ஆகுது. டோட்டல் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 28 lakhs வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ. மற்ற கண்ட்ரீஸ் நான் வந்து ஆப் பண்ணலை, ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிடும். ஸோ அதிகமாக மக்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் படிக்க போகணும்னு நினைக்கும் போது அவங்க சூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் என்னென்னா எய்தர் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இதெல்லாம் எதுக்காக சூஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளோட காலேஜ் சிஸ்டம், ஸ்கூல் சிஸ்டம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி. மற்ற கண்ட்ரிஸ் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்னால உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் ஈஸியாக வந்து அட்மிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜெர்மனி யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு முக்கியமாக சில யூனிவர்சிட்டிஸில் ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் அட்மிஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே மினிமம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருந்தால் ஸோ உங்களோட ப்ரெஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் வந்து உங்களோட மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா, ஸோ ப்ரோக்ராம் வில் பி இன் இங்கிலீஷ். நீங்கள் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இருந்தாலும் லோக்கல் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரி லோக்கல் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட், செல்ஃப் ஃபைனான்சிங் இல்லாமல் மாஸ்டர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள்
ஃபார் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்லைடில் சின்ன ஒரு ஓவர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் செவனிங் ஸ்காலர்ஷிப், தென் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். இதெல்லாம் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ஃபார் இந்தியன்ஸுக்கு ஃபார் டூயிங் மாஸ்டர்ஸ் ஆர் ரிசர்ச் இதுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் ஜென்ரலி என்னெல்லாம் அதில் கவர் ஆகும் அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ்க்காக யூனிவர்சிட்டிஸ் போகிறீங்க, இல்லை பிஹெச்டிக்காக போகிறீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டர் பெர் இயர் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் வில் பி கவர்டு. ஸோ எய்தர் ஃபுல் நீங்கள் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து, நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸு, இல்லை நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்து அது எய்தர் ஃபுல் ஃபீஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஹாஃப் ஃபீஸ் வந்து உங்களுக்காக அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டியூஷன் ஃபீஸ், அப் அண்ட் டவுன் டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் ரிட்டர்ன் ஏர் டிக்கெட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன் டைம், ஸோ வைல் யூ ஜாயின், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூகேக்கு வரும்போது அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ த சேம் வே ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ் ரிட்டர்னிங் பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது போக சம் லிவிங் எக்ஸ்பென்சஸையும் அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ தென் Fulbright Nehru scholarships. ஸோ யூஎஸ் இந்தியா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்காலர்ஷிப் வந்து ஃபார் மாஸ்டர்ஸ், டூயிங் மாஸ்டர்ஸ் இன் யூஎஸ். ஸோ தென் டாக்டர் மன்மோகன் சிங் ஸ்காலர்ஷிப்ஸ், அதுவும் வந்து சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப். சில யூனிவர்சிட்டியில் சில நீங்கள் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்காலர்ஷிப் தான் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் கிரேட் ஸ்காலர்ஷிப்ஸ். பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து உங்களுக்கு நியர்லி 40 யூகே யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தென் டாடா ஸ்காலர்ஷிப் யூஎஸில் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கும்போது டாடா ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கலாம். தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இன்லேக் ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டடீஸ்க்கு. தென் யூரோப்பில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து முக்கியமான யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது ஸோ யூ கேன் அவைல் எராஸ்மஸ் முண்டஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ யூரோப்பை பொறுத்தளவில் பர்டிகுலராக ஜெர்மனியை சொல்லணும்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஸ்பவுஸ் அலவன்ஸ் இருக்கும், சைல்டு அலவன்ஸ் இருக்கும். ஸோ இட் வுட் பி அ கிரேட் ப்ளஸ். ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அது வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ், பாசிட்டிவ் சைட் ஆஃப் தாட் அப்படின்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது மற்ற கம்பேர் டு யூஎஸ் யூகே ஸ்காலர்ஷிப்ஸ் வர. ஓகேவா? ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மீன் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது இல்லை. ஸோ யூஎஸில், யூகேல, கனடா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நான் இதில் வந்து கனடாவில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து நான் இதில் வந்து ஹைலைட் பண்ணலை. ஏன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபெமிலியரான ஸ்காலர்ஷிப், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக ஸ்காலர்ஷிப்னு சொன்னாலே காம்படிஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் தான் வந்து பெர் இயர் அவங்க வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ தே வில் தெம்செல்வ்ஸ் காண்டாக்ட் ப்ரொஃபஸர்ஸ். ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணால் எவ்வளோ சேலரி கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் ஆர் டீச்சிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி சில பொசிஷனுக்கு வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த பொசிஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ளஸ்னா, ஸோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ தே வில் சப்போர்ட் டு பே யுவர் டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸில் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டுமாச்சு அவங்களோட பே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டிக்கு உள்ள. ஸோ யூனிவர்சிட்டிக்கு உள்ள இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் மட்டும் இல்லை, எதுவும் அஃபிஷியல் டாஸ்க் எதுவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளரிக்கல் ஒர்க் இருக்கலாம். ஸோ அதுக்கும் தே வில் பி ஹாப்பி டு பே. ஸோ இதுதான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கிளரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஸ்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து யூஎஸில் படிக்கும்போது மெஸ்ஸில் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல, ஸோ தென் குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறது,
வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஒர்க் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃப் கேம்பஸ் ஒரு ஆன் கேம்பஸ் பார்ட் டைம் ஜாப் நீங்கள் எடுக்கும்போது அட்லீஸ்ட் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து இதுதான் உங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஓரளவு இல்லைனா ஒரு 60 to 70% வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், ரொம்ப ஹையராகவும் இல்லாமல் ரொம்ப லோயராகவும் இல்லாமல். நீங்கள் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டீங்க, இல்லை எனக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு பே மோர். ஸோ இதான் ப்ராக்டிக்கல். ஸோ ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம், இல்லை நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து யூனிவர்சிட்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது? யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, சில வெப்சைட்ஸ் இருக்கு. QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் சில வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இயர் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டில் டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் ஃபீஸை பற்றி பேசும்போது. கன்சல்டன்சிஸ் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து கன்சல்டன்சிஸ் மூலமாக போகிறாங்க. அப்படி போகிறவங்க அவங்க கன்சல்டன்சிஸ் மூலமாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, கன்சல்டன்சிஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூனிவர்சிட்டிஸில் வந்து, ஸோ எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ கேன் கான்டாக்ட் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் ஃபார் எனி டீட்டெயில். வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஏன்னா ஸோ நீங்கள் வந்து கன்சல்டன்சி போய் நீங்கள் போகணுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு பே பண்ணுற ஃபீஸ் யாவது அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் பண்ணலாம். இதில் என்னன்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். எந்த யூனிவர்சிட்டிக்கு போக போகிறீங்க, இல்லை என்ன ப்ரோக்ராம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ கன்சல்டன்சிஸ்க்கு வந்து வேணும்னா அவங்களோட ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அவங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை நீங்கள் யார் போனாலும் அவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தேவை வந்து இட்ஸ் ஆல் கமர்ஷியல் பர்பஸ் இல்லையா? நம்ம ஊரில் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும். நீங்கள் பே பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கிவன் அட்மிஷன், நோ இஷ்யூ. ஓகே, உங்கள்கிட்ட வந்து பணம் இருந்தால் அங்கே வந்து என்ன யூனிவர்சிட்டிஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 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 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் லோயர் ரேங்கிங்காக இருக்கும். ஜாப் கிடைச்சிடும். யூஎஸ் யூனிவர்சிட்டிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும், பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால வந்து நான் ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுறது என்னன்னா, கன்சல்டன்சிஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்களே உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட், அட்மிஷன் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். ஸோ அதனால வந்து நீங்கள் முக்கியமாக நம்ம தேவை நம்ம டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது தேவை. மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக நம்மளோட டைமை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸோ வி குட் சேவ் லாட் ஆஃப் மணி. ஸோ தென் QS வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா யூனிவர்சிட்டிஸையும் இதில் வந்துடும். ஒவ்வொரு கிரைட்டேரியா அவங்க வச்சுருக்காங்க. அவங்க ரேங்கிங் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டியோட ஃபெசிலிட்டிஸு, அதோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு, ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸு, அவங்களோட ரிசர்ச்சு, then study number of international students studying in that particular university. இது எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வெப்சைட்டு. ஸோ த நெக்ஸ்ட் வெப்சைட் என்னன்னா timeshighereducation.com. இதுலேயும் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அந்த ஆப்ஷன்லாம் ஃபில்டரிங் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில், ஸோ ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டியில் ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் அதில் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபி ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஆர் பர்டிகுலர் டிசிப்ளினில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப்பில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸில் போய் ப்ராப்பராக சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அவங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மோர் ஓவர் ஆல் அபவுட் ஸ்டடி அப்ராட். ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்
நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா. இன்னும் நான் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் பேசல. ஸோ வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வந்து நான் அது சொல்லுவேன். அது மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு வந்து காமனா தான் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ ஜெர்மனியில இருக்கிறதுனால ஜெர்மனியை பத்தி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு கூடுதலா கொடுக்கலாங்கிறது தான் என்னோட மீட்டிங்கோட ஐடியா. ஸோ ஜெர்மனி, ஏன்னா நான் வந்து டாட் யங் அம்பாசடராக இருந்ததுனால எனக்கு சில இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாகவே எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு அதெல்லாம் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான் ஒரு ஐடியா இன்னைக்கு. ஸோ தென் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் இன் ஜெர்மனி, அவங்களோட ப்ரொமோஷன் எப்படி அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றாங்க. ஸோ 2000 தான் வந்து இந்த ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டடீஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2000 அப்புறம் தான் நிறைய நம்ம மக்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து படிக்கிறதுக்காக வெளியே வராங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து பார்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ தென் சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மெயில் ஐடிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இமெயில் டு ajmal.hasan28@alumni.d. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இப்போ இந்த டாட் யங் அம்பாசடர், டாட் அலுமினஸ்னு ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் போட்டிருந்தேன். வாட் இஸ் டாட்? இந்த டாடுங்கிறது என்னன்னா, டோய்ச் அவுஸ்டவுஸ் அகாடமிஷ் டீன்ஸ். அதான் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டோய்ச்சர் அகாடமிஷர் அவுஸ்டவுஸ் டீன்ஸ் வந்து ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ், அதோட அப்ரிவேஷன் தான் வந்து டாட். ஸோ தே ஃபவுண்டட் இன் 1925. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பானுங்கிற சிட்டியில் ஜெர்மனியில் இருக்கு. ஸோ அரௌண்ட் 70 ஃபாரின் பேஸ்டு பிரான்ச்சஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கு, நியூ டெல்லி. தென் மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், தென் சென்னையில் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்களோட டாட் இவங்க வந்து லெக்சர்ஷிப்க்கு வந்து அரௌண்ட் 500 பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் மோர் தேன் 100,000 ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அன்டில் நவ் around 2 million scholars are funded by DART worldwide. 2 million scholars. So it's a huge number actually. So then எதனால ஜெர்மனி, ஏன் வந்து ஜெர்மனி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படி? ஜெர்மன் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் தான் முக்கியமான ரீசன் நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரியோட பெருமை அப்படிங்கிறது தான் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த லாஸ்ட் 60 இயர்ஸ்ல அரௌண்ட் 15 நோபல் லாரன்ஸ், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். லிட்ரேச்சர், கெமிஸ்ட்ரியில் ரீசெண்டாக 2017 வாங்கினாங்க. தென் ஃப்ராங்க்ங்கிறவர், தென் மிஸ்டர் ஃப்ராங்க். தென் ஃபிசிக்ஸில் வந்து மிஸ்டர் வைஸ் 2017. மெடிசனில் ஸோ அவங்க எக்கனாமிக்ஸ்லேயும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கண்ட்ரியோட பெருமைங்கிறத வந்து அவங்க வந்து ஜெர்மன் அவங்களோட நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்டில் நவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரௌண்ட் மோர் தென் 80 நோபல் லாரட்ஸ் வந்து இருக்காங்க ஜெர்மனில இருந்து இது வரைக்கும். ஸோ ஒய் ஜெர்மனி? டாப் 5 ரீசன்ஸ் சொல்லணும்னா, எக்ஸலன்ஸ், ரிசர்ச் அண்ட் டீச்சிங். ஸோ ரிசர்ச்சுக்காக அவங்க ஜெர்மனி அவங்களோட மொத்த ஜிடிபியில் அரௌண்ட் 3% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச்லையும் டீச்சிங்லையும் அவங்களோட எக்ஸலன்ஸ். தென் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்டடீஸ்க்காக, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய கோர்சஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் லிங்க் பிட்வீன் தியோரி அண்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தே ஹாவ் அ குட் லிங்க். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸுமே, எல்லா ஸ்டடீஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிஸை லிங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்ச், உங்களுக்கு வேற என்ன கிடைக்கும்னா உங்களோட பர்சனல் அண்ட் இன்டெலெக்சுவல் பொட்டென்ஷியல் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி the strongest one I would say, and safe and economically stable location. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கொரோனா கோவிட் 2019 பேண்டமிக்ல வந்து ஜெர்மனி எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, இந்த கண்ட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு, எப்படி அதுக்கு கொரோனாவை குறைக்குவதற்காக எப்படி பாடுபட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதோட சக்ஸஸ் மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜெர்மன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் ஆர் 4 type of universities or colleges. One universities of sciences, then technical university. Universities of science ங்கிறது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நம்ம எம்எஸ் யூனிவர்சிட்டி, தென் லோயோலா காலேஜ், இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸுங்க. தென் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஐஐடிஸ் மாதிரி. ஸோ ஐஐடியோட சிஸ்டம் எப்படின்னா, ஸோ இட் இஸ் மிரர் ஆஃப் டியூ, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியில் தான் வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பிரான்ஸ்வாய்க், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பெர்லின், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து அதோட அதுக்கு பின்னாடி அவங்க ஊரை சேர்த்துக்குவாங்க. அதை மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் வந்து ஐஐடிஸ் சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஐஐடி குவஹாட்டி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, இந்த மாதிரி. ஸோ தென் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எல்லா டிகிரியுமே கொடுப்பாங்க. ஸோ பிஹெச்டி, மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லா டிகிரியுமே கொடுப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ்ங்கிறது வந்து ஸோ மோராலஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட். ஸோ அங்கே உள்ள மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், மாஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்லி பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ப்ரோக்ராம் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து ரிசர்ச்சில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக தான் ரிசர்ச்சுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ங்கிறது வந்து அவங்க ரிசர்ச் டிகிரி வந்து அவார்ட் பண்ணாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் காலேஜஸ் ஆஃப் மியூசிக், ஆர்ட் அண்ட் ஃபிலிம் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ தென் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜெர்மனி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஸ்லைடு பார்த்தோம். ஓவராலாக என்னென்ன எவ்வளோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2.7 million students in Germany. ஸோ இதோட ரிப்போர்ட் எப்படின்னா கிட்டத்தட்ட 2016. ஸோ ஜெர்மனோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85 million people. So 2.7, more than 2.7 million students வந்து it's a good number. Then 30% of foreigners. Studentsல வந்து 30% வந்து foreigners இருக்காங்க ஜெர்மனில. Then third most popular country for international students வந்து Germany. After US and UK, Germany is the host for international students, third most popular country. ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2016ஓட டேட்டா. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜெர்மனி ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவர் த இயர்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். 2008 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த நம்பர் இஸ் 3,500, தென் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருஷமும் Indian students coming to Germany is increasing. So around 18% increase over the last year. So that is the data from 2018. Okay, that doubled in the last 5 years. Last 5 years வந்து உங்களுக்கு double increase இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. Around 2013 around 9,000, here is around 20,000. So after second largest group of international students at German University. ஸோ ஜெர்மனியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் அதிகமான நம்பர் எங்கேருந்து வரலாம், சைனாவிலேருந்து வராங்க. ஸோ தென் இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் மோர் தேன் அரௌண்ட் 1,700 இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ அவுட் ஜெர்மனி. ஸோ மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து அரௌண்ட் 1,700 இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்டு டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ். தென் வேற என்ன நமக்கு இம்பார்ட்டண்டாக தேவைன்னா இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்ட் டிகிரி. ஸோ ஜெர்மன் டிகிரிங்கிறது நாட் ஓன்லி வேலிட் இன் ஜெர்மனி ஆர் நாட் ஓன்லி வேலிட் இன் யூரோப், த்ரூஅவுட் த வேர்ல்ட் இட் இஸ் வெரி குட் ரெகக்னைஸ்ட் டிகிரி. ஸோ அதர்வைஸ் யாருமே இங்கே வரமாட்டாங்க இல்லையா. ஸோ இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வில் பி த லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி இன் இங்கிலீஷ். ஸோ தென் இன்டென்சிவ் அகாடமிக் அட்வைசிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் பார்த்தது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஸர்ஸ் தே வில் பி இன் கான்டாக்ட். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டோராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டைம் டு டைம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் 2 weeks அவங்க மீட் பண்ணி அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அவங்களுக்கு எதில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அந்த மாதிரி கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க.
ஸோ அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட் நான் வந்து முன்னாடி நான் பல யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் பேசும்போது நான் சொல்லலை, இங்கே வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர்ஸ் இம்பார்ட்டன்ட். அகாடமிக் பேக்ரவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நீங்கள் பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, பெர்ஃபார்ம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஒன்று. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட். ஸோ அதுக்கு தேவையான பேச்சுலர் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங்க்கு படிக்க போறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தென் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சிவிலில் படிக்க போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் பேச்சுலர்ஸ்ல படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ சில கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் மாஸ்டருக்கு என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், தென் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து அதில் இருக்கு, கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால இதோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஸோ இல் பி கிவன் மோர் ப்ரிஃபரன்ஸ். தென் பிஹெச்டிக்கு வந்து மாஸ்டர்ஸ், எம்ஃபில் இதுதான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து அகாடமிக்ல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ். ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜஸ் வந்து ஸ்டடீஸ்க்கு பெரும்பாலும் தேவைப்படாது. ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் யூஎஸ், யூகே ஆர் எனி கண்ட்ரி நீங்கள் போகிறா இருந்தால் உங்களோட லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு டோஃபல், ஐஎல்டிஎஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஜிமேட்டுங்கிறது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் பண்ணுறா இருந்தால் ஜிமேட்டுங்கிறது தேவை. லைக் இந்தியாவில் கேட்டுங்கிறது ஐஏஎம்ஸ்க்கு நம்ம படிக்கிற மாதிரி எக்ஸாம், அந்த எக்ஸாம் நம்ம ஐஏஎம்ஸ்க்கு மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஜிமேட்டுங்கிறது அப்ராட்ல உள்ள பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் படிக்கிறதுக்கு. தென் ஜிஆர்இங்கிறது வந்து யூஎஸை பொறுத்தவரை இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ யூஎஸை பொறுத்தவரை ஜிஆர்இங்கிறது வந்து மேண்டேட்ரி. எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அதோட ஸ்கோரை பேஸ் பண்ணி வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா டோஃபல், ஐஎல்டிஎஸ் மெயினாக அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே தே வில் அக்செப்ட். மேபி சில யூனிவர்சிட்டிஸில் சில ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸில் வந்து காம்படிஷனை பொறுத்து தே மே பி ஆஸ்கிங் ஃபார் ஜிஆர்இ. இட்ஸ் அ வெரி மினிமம். ஓகேவா? ஸோ தென் எப்போ நம்ம அப்ளை பண்ணுறது, வாட் வுட் பி த ரைட் டைம் டு சூஸ் ஃபார் பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸ்? ஸோ ஜென்ரலாக ஸ்கெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் யூ கேன் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் த ப்ரோக்ராம்ஸ். ஜனவரியில் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஸோ யூ கேன் சென்ட் தம் ஆன்லைன். தென் மார்ச்சில் ஸோ உங்களோட பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இஃப் நெசசரி யூ கேன் நியூ பாஸ்போர்ட், அப்ளை ஃபார் நியூ பாஸ்போர்ட் ஆர் நியூ பாஸ்போர்ட். தென் சப்மிட் அப்ளிகேஷன் ஆஃப் அட்மிஷன். ஓகேவா? மார்ச்சில். ஸோ ஜனவரியில் ஓப்பன் ஆகும். சில யூனிவர்சிட்டி டிபெண்ட்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேஜர் இன்டேக் வந்து செப்டம்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் 2020 செப்டம்பரில் நீங்கள் அட்மிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா 2019 நவம்பரில் யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் யுவர் ஒர்க். ஐ மீன் த கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், தென் அப்டேட்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ தென் ஜூனில் வந்து யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் என்ட்ரி விசா ஆஃப்டர் கெட்டிங் அண்ட் ப்ராப்பர் அட்மிஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. செப்டம்பரில் வந்து செமஸ்டர் பிகின்ஸ். ஸோ யூ ஹாவ் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. நவம்பரில் வந்து ஆஃப்டர் கம்மிங் டு ஜெர்மனி யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் யுவர் விசா. ஸோ ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக நீங்கள் வரீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் தான் வர முடியும். விசிட்டிங் விசாலாம் வந்துட்டு ஜெர்மனியில் வந்து படிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஜாப் சீக்கர் விசா வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு ஜாப் தேடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இட்ஸ் அ ஃபால்ஸ் தாட். நாட் அட் ஆல் பாசிபிள். அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போதுன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை நான் ஃபர்தரா நான் வரக்கூடிய ஸ்லைட்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ we have last around 10 minutes I guess. Yeah. ஸோ நவம்பர்ல வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் யுவர் விசா. ஓகே, இந்த விசா அப்ளை பண்ணும்போது நீங்க அட்மிஷன் கொடுக்கறது தான் வந்து யூனிவர்சிட்டியோட வேலை. ஸோ விசா வாங்குறது, கிடைக்கிறது, கிடைக்காதுங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ, எவ்ரி இண்டிவிஜுவல். ஏன்னா அதுல வந்து யூனிவர்சிட்டி வந்து தே வில் நாட் சப்போர்ட், தே வில் நாட் கான்டாக்ட் விசா ஆஃபீஸ் ஆர் இந்த ஜெர்மன் கன்சல்டன்சி, சாரி ஜெர்மன் எம்பசி, அதெல்லாம் வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நோபடி கேன் இன்டர்ஃபியர் இந்த ப்ராசஸ்ல.
ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா யூ வில் பி கிவன் விசா, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட விசாஸ், இந்த விசா அப்ளிகேஷன்ஸில் உள்ள டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணணும், எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ செக்லிஸ்ட்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தீம் ஆஃப் டுடேஸ் டாபிக். அவுட் ஆஃப் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ தென் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஜெர்மனியில் வந்து ஜென்ரலி நோ டியூஷன் ஃபீஸ். 1 or 2 யூனிவர்சிட்டிஸில் வந்து they are charging fees. So that is also comparably lower than comparing to other countries. Okay, ஜெர்மனியில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டுட்கார்ட் சவுத் ஜெர்மனியில் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஒரு சில ப்ரோக்ராம்க்கு வந்து அவங்க டியூஷன் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அரவுண்ட் 1500 பெர் செமஸ்டர். 1500ங்கிறது நியர்லி 1 lakh பெர் செமஸ்டர், இல்லைன்னா மேக்ஸிமம் 1 இயருக்கு 1 lakh or 2 lakhs செலவாகும். அப்படி பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸில் வந்து நீங்கள் 4 to 5 lakhs தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ மோஸ்ட்லி டியூஷன் ஃபீஸ் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ ஸ்டூடெண்ட் யூனியன், ஸ்போர்ட்ஸு, டைனிங்கு, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு, செமஸ்டர் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு என்ன டியூஷன் ஃபீஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெளிவாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக நான் யூரோ ஃபிகரில் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் டுடேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 853 euro பெர் மந்த்ங்கிறது நியர்லி 65 to 70,000 டுடேஸ் ரேட் கிட்டத்தட்ட பெர் மந்த் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அரௌண்ட் த இயர் வந்து உங்களுக்கு வந்து 10,000 euros தேவைப்படுது அப்ராக்சிமேட்லி. ஸோ இதில் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் எங்கே போகுதுன்னா ரெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ் தான் போகுது. ஸோ ரெண்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிஸில் நான் ஆல்ரெடி சொன்னது போல் சில சிட்டிஸில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, சில சிட்டிங்கில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சின்ன கிராமங்கள் மாதிரி உள்ள சிட்டிஸில் போனோம்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மேஜர் போர்ஷன். தென் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, கிளாத்திங்ஸு, லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் இதில் ஒரு சின்ன ஒரு அப்ராக்சிமேஷன். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த கீழே நான் கொடுத்துருக்க சோர்சஸ் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ், அதிகமான இன்ஃபர்மேஷனே கிடைக்கும். ஸோ தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பார்ட் டைம் ஒர்க் தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து அவங்க லிமிட் பண்ணுறாங்க. ஸோ எய்தர் 1 இயரில் 365 டேஸில் 120 ஃபுல் டேஸ் யூ கேன் ஒர்க், full days you can work, or 240 half days வந்து without a work permit. ஸ்டூடெண்ட்ஸ் விசா வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். எய்தர் இட் இஸ் ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ there is no issue on that. நீங்கள் டீச்சிங் ஆர் ரிசர்ச் அசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அதிகமான நாட்கள். செமஸ்டர் பேசிஸில் யூனிவர்சிட்டியிலேருந்து பே வரும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் ஆன் கேம்பஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆஃப் கேம்பஸ்லன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போது ரெஸ்டாரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல. ஸோ 120 ஃபுல் டேஸ் அண்ட் 240 ஹாஃப் டேஸ். சண்டே நோ ஒர்க்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் சாட்டர்டே மேபி 8 hours ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 hour நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா மினிமம் யூ ஷுட் பி பெய்ட் 10 euro per hour. ஓகேவா, 10 euroங்கிறது ஒரு ஆவரேஜ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நல்ல கம்பெனிஸில் போனீங்கன்னா இட் வில் பி மோர், இட் வில் பி லெஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 120 ஃபுல் டேஸ் 240 ஹாஃப் டேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் ஆர் பாசிபிள். தென் 18 months in Germany to look for a suitable employment. ஸோ உங்களுக்கு ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் 18 months ஜாப் சீக்கிங் விசா கொடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஷோ யுவர் ஃபைனான்ஷியல் ப்ரூஃப். ஓகே, 18 months வந்து கவர்மெண்ட் இது பண்ணாமல் நான் வந்து எந்த சப்போர்ட் எடுக்காமல் என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட மெயின் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். 18 months வந்து அவங்க விசா கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து நம்மளோட எனஃப் ஃபண்டிங் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒர்க் பெர்மிட் நீங்கள் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட் கிடைச்சிடும். ஆஃப்டர் studies வந்து not only in India, not only Germany, but around the world you have the job opportunities. ஓகேவா, ஸோ with this I will conclude my talk. முடிச்சுக்கலாம். ஸோ it is a time for asking questions. ஸோ நானே சில இதெல்லாம் frequently asked questionsலாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி
நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சேட் நான் பார்க்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் யாராச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அஃப்தாப் அன்சாரி எதுவும் கேட்டிங்களா? எஸ் கேட்டேன். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி நம்ம பார்ட் டைம் இப்போ பண்றோம்ல, ஸோ காலேஜ்ல வந்து மார்னிங் நம்ம காலேஜ் போறோம், ஈவினிங் நம்ம பார்ட் டைம் போறோம். ஸோ யூஸ்ஃபுல்லா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காலேஜ் அப்ளிகேஷன் போடும்போது கிரெடிட் ஏறுமா? காலேஜ் ஆஃப் புரியல. காலேஜ்ல அப்ளை பண்ணும்போது கிரெடிட்ஸ் ஏறுமா? காலேஜ்ல அப்ளை பண்ணும்போது நீங்க டீச்சிங்ல ரிசர்ச்ல நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கிரெடிட்ஸ்க்கு அதுல யூஸ் ஆகாது, மேபி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆட் ஆகும். ஸோ வந்து அதிகமாகுமா, சான்சஸ் ஜாஸ்தி ஆகுமா எப்படி? அஃப்கோர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட யூனிவர்சிட்டியில உங்களோட கொலீக்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு காம்படெண்டா இருக்கீங்க, டேலண்டடா இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும். ஸோ இட் வில் கிவ் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிஹெச்டி இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஸோ அது கிடைக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஃபேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ கிரெடிட்ஸ் ஆட் ஆகாது மேபி. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்க பிஹெச்டி வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கலாம். இல்ல அங்கே வேற ஏதாச்சும் டீச்சிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஃபர்தரா உங்களுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்கேஸ் வந்து நான் இப்போ டெக்னிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் வந்து நான் டெக்னிக்கல் நான் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னோட அப்ளிகேஷன் நான் வந்து செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குமா? அது நத்திங் டு டூ வித் அப்ளிகேஷன்ஸ். நீங்க வந்து பார்ட் டைம்ல வந்து ஒர்க் பண்றீங்க, இட்ஸ் அப் டு யூ. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, உங்களோட மோட்டிவ் என்னன்னா ஒர்க் பண்றது வந்து சம்பாதிக்கிறதுக்காக, உங்களோட லைவ்லிஹுட்டை வந்து சர்வை பண்றதுக்காக இல்லையா? ஸோ அதனால நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ இது நத்திங் டு டூ வித் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் கிடையாது. மேபி நீங்க ஒர்க் பண்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருந்து அகாடமிக்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சுன்னா ஸோ the 2 years of masters will get extended. மேபி நீங்க 2 yearsல முடிக்க வேண்டியது மேபி 3 yearsல முடிக்கலாம், இல்ல 2 years 1 semester முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில டிலேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். நான் வந்து இப்போ வேற ஹாத்திம் ப்ளீஸ். ஹாத்திம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். I'm Aisha. Now நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் there is any online courses for data science or data analysis courses providing the Germany universities? ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்குங்கிறது நமக்கு தெரியல. நீங்க ஆன்லைன் கோர்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க கோர்செரால பார்க்கலாம், இல்லைன்னா உடேமின்னு ஒன்று இருக்கு, ஐவர்சிட்டின்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க வந்து கோர்சஸ் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஸோ நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் சில நேரங்களில் அவங்களே ஆஃபர் போடுவாங்க. சில 5 கோர்சஸ் ஆல் டுகெதர் பேக்கேஜா ஒரு கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அரௌண்ட் €300 or $300 இந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோர்செரால கூட நீங்க வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் கூட நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாங்கிறது. உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்டு, உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பொறுத்து அவங்க ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க அதுல பாத்துக்கலாம். ஸோ மோரோவர் இந்த டிகிரிஸ் எல்லாமே வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில எம்ஐடி, யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், டாப் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ், யூகே யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வேர்ல்டு வைட் வந்து அது வந்து அக்செப்டபிள். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்தாரு. அவர் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு தென் ஜெர்மனில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து இந்த ஆன்லைன்லேயே பண்ணியிருக்காரு. ஸோ டுடே வந்து ஐடி செக்டார்ல ஒன் ஆஃப் த டாப் கம்பெனில வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டியோலைட்ல வந்து சீனியர் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ இட் ஹெல்ப் ஹிம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டிகிரி, நான் டிகிரிஸ் சொல்லல, ஆன்லைன் டிகிரிஸ் நீங்க பண்ணணும்னா ஸோ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் அ லாட். So it's no online courses for any specification. For I'm looking for data analysis. தாராளமா பண்ணிக்கலாம். Okay, can you share your mail id in chat box? I will send the yeah sure. நான் ஷேர் பண்றேன். ஒரு சில ஸ்லைட்ல வந்து நான் கொடுத்திருந்தேன், நீங்க நோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா நான் ஷேர் பண்றேன் இன்ஷாஅல்லாஹ். Okay thank you for your question. Jazakallah.
So the next will be Adil. Please go ahead. அஸ்ஸலாமு அலைக்கும் அஜ்மல். Islam. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுடைய செஷன். Thank you. ஜெர்மனில ஆர்கிடெக்சரல் காலேஜஸ் இருக்குதா? அதுக்கு வந்து என்ன இருக்கு? ஆர்கிடெக்சரல் வந்து இருக்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலுமே இப்போ நான் இருக்கிற யூனிவர்சிட்டியில அந்த ஃபேக்கல்டி, the name itself, faculty of civil engineering and architecture. ஓகே ஓகே. So அது இருக்கு வந்து நிறைய. பிஆர்க் இருக்கு இல்லையா? பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது வந்து 5 இயர்ஸ் தானே இல்லையா? ஆமா, 5 years. எஸ், 5 year கோர்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ ஜெர்மனில வந்து பேச்சுலர்ஸ் வந்து 3 years கோர்ஸை மாத்திட்டாங்க. முன்னாடி டிப்ளோம்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து அதை பேச்சுலர்ஸ்க்கு வந்து 3 years, தென் மாஸ்டர்ஸ் 2 years மாத்திருக்காங்க. ஓகே, டோட்டல் 5 years. டோட்டல் 5 years. நீங்க மாஸ்டர்ஸ் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 5 years. ஆனா நீங்க பேச்சுலர்ஸ்க்கு ஜெர்மனிக்குன்னு வரதா இருந்தா லாங்குவேஜ்ல வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. பேச்சுலர், மோஸ்ட் ஆஃப் த பேச்சுலர் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஜெர்மன்ல தான் இருக்கு. ரொம்ப மினிமமா தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஆஃபர் பண்றாங்க. என்ன ஃபியூச்சர்ல நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க நிறைய சான்சஸ் இருக்கு இன்ஷாஅல்லாஹ் இங்கிலீஷ்ல ஆஃபர் பண்றதுக்கு. ஓகே. என் சன் வந்து இப்போ 12th படிக்கிறாரு. மேபி இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் ரிவைஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க 12th முடிச்சிட்டு நீங்க வந்து ஃபாரினுக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னா எங்க சூஸ் பண்றீங்க நீங்க? இப்போ நீங்க ஜெர்மனி பத்தி சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் நான் வந்து நீங்க தனியா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன். பேச்சுலர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதுக்கு பேச்சுலர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் வந்து இருக்கு. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இங்கிலீஷ்ல இல்லை. ஸோ அப்படி நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்க இந்தியாலே நீங்க வந்து நல்ல இன்ஸ்டியூட்ல வந்து ஆர்கிடெக்சர் வந்து ட்ரை பண்ணலாம். மாஸ்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்க்கு வந்து நீங்க அப்ராட் வரலாம். அப்படி நீங்க ஃபாரின்னா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா either you can think of Singapore நியர்பை. மற்ற நீங்க கனடா நல்ல ஆப்ஷன். கம்பேரிட்டிவ்லி கனடா வந்து சீப்பர். ஸோ சிங்கப்பூர்ல இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். சிங்கப்பூர்ல வந்து உங்களுக்கு கண்ட்ரி சின்னதா இருக்கிறதுனால தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க சிங்கப்பூர் சூஸ் பண்ணும்போது. மேபி சிங்கப்பூர் டிகிரி வெளியே வேலிடா இருக்கும், இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் அண்ட் வேலிட். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஜெர்மனி சிங்கப்பூர்ல டிகிரி ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்ராட் தான் போயிருக்காங்க, மற்ற கண்ட்ரிஸ் தான் போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தென் முஆஸ் கான் ப்ளீஸ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் சார். நான் இப்போ பிகாம் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல. ஓகே. இப்போ ஜெர்மனில எம்பிஏ பண்ண எப்படி இருக்கும்? நல்ல யூனிவர்சிட்டிஸ் அது? ஜெர்மனில வந்து எம்பிஏ நீங்க எந்த அளவுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஜெர்மனில வந்து எம்பிஏ ஸ்கூல்ஸ், பிசினஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸோ more or less equal to other countries. ஓகே. ஸோ அதில் நீங்கள் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல வந்து சம் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல இப்போதான் நான் தேர்ட் இயர் முடிக்க போறேன். தேர்ட் இயர் முடிக்க போறீங்க. ஓகே. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டாட்ல வந்து சில பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு இருக்கு. அதில் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கா சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கலாம். நீங்க அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? கொஞ்சம் கிடைச்சது. நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, ரிசர்ச் பண்ணனும். நான் ரிசர்ச் பண்ணிட்டு உங்க மெயில். அதாவது இன்னைக்கு டாக் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க முடியல. சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜெனரல் டாக். ஓகே. மெயில் பாருங்க, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க கலெக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச சில கொலீக்ஸ்லாம் கூட வந்து மேனேஜ்மெண்ட்ல பிஹெச்டி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. I can give you some contacts, no issues. Yeah, sure. Thank you for joining. Okay.
ஸோ தென் பிரதர் காதர் மஹைதீன். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? கேக்குது. டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. நார்மலா ஒரு இப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் முஸ்லீமா இருக்கிறதுல ஜெர்மனில? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் ஜெர்மனியை பொறுத்தவரை நீங்க அதான் நாட் ஓன்லி ஜெர்மனி, ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து உங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் அதிகம் மக்கள் இருக்காங்க. இப்போ நான் இருக்க ஊர்ல ஒரு ட்ராம் ஸ்டேஷன்ல வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒவ்வொரு மஸ்ஜித் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் முஸ்லிம்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு பெரிய இஸ்லாமிக் லைஃப் பாசிபிள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ஈமான் லெவல் நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கண்டிப்பா. ஸோ அதனால நான் வந்து சொல்லும்போது நான் வந்து எல்லாரும் வாங்கன்னு நான் சொல்லல, எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருங்க. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் கொடுத்துங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் சூஸ் பண்ண வேண்டியது நீங்க தான். நீங்க இந்தியாவும் இஸ்லாமிக் கண்ட்ரி கிடையாது, ஆனா இந்தியா வந்து நம்ம நாடு. நம்ம வந்து அல்லாஹ்வோட கிருபையில நமக்கு அங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளோட ரிலீஜனை ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரிலீஜன் ஃப்ரீடம்ங்கிறது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து நிக்காஃப் போடுறதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பப்ளிக் பிளேசஸ்ல போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில இது இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நீங்க வாங்க, உங்களோட நோக்கம் என்னதோ அதை முடிங்க. உங்களுக்கு தொழுகைகளுக்கு உங்களோட இஸ்லாமிக் நம்மளோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார். நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து நிறைய மக்கள் வராங்க, அரப் பீப்புள் நிறைய இருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஹலால் ஃபுட்டு, ஹலால் மீட் கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது. நிறைய இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். என் ஃப்ரெண்ட் கூட படிச்சுட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்கும் போது, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்ஜினியரிங்ல. அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது கூட சொன்னாரு அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பட் ஆனா சில இடங்கள்ல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நான் கேட்டேன். ஓகே தேங்க்யூ. ஜெர்மனியை பொறுத்தவரையில யூ ஆர் சேஃப் அல்ஹம்துலில்லாஹ். மற்ற கண்ட்ரீஸோட சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கதான் சேஃப். ஓகே தேங்க்யூ சார். Okay, Ba. Thank you for asking questions. So the next person would be Brother Muhammad Hanif. Hello, Assalamu alaikum. Hello. Walaikum salam. சார், ஏர்லியர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி டேடோட டைப் பண்ணிட்டு அப்ராட்ல அவங்களோட பிஹெச்டியை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சைட் மாதிரி? ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிஹெச்டி கேண்டிடேட்ஸ், நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஸோ நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஐஐடி டெல்லியில பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஐஐடி டெல்லி. ஓகே, முகமது ஹனீஃப். ஓகே, எனக்கு வந்து எப்படின்னா ஐஐடி டாட்ல வந்து ஜெர்மன் அகாடமி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் அண்ட் ஐஐடி அவங்களோட கொலாபரேஷன்ல ஸோ எவ்ரி இயர் வந்து தே ஆர் சென்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜெர்மனி. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ராமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட் ஐஐடி, நான் ஜெர்மனிக்கு வரும்போது மாஸ்டர்ஸ்ல வந்து டாட் ஐஐடி சாண்ட்விச் மாடல் ஸ்காலர்ஷிப் அந்த ப்ரோக்ராம்ல வந்தேன். ஸோ 9 months ஸ்டே. ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க, ஐஐடிஸ்ல படிக்கிறவங்க மட்டும் வர முடியும். அதே மாதிரி பிஹெச்டிக்கு வந்து ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஐ எம் நாட் ஷுவர். ஸோ மேபி உங்களோட தேர்ட் இயர்ல வந்து நீங்க 1 year ஆஃப் ஸ்டே வந்து ஜெர்மனில உங்களோட ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஐஐடிஸ், எல்லா universities, எல்லா research institutes in India, the students from these institutes they can apply. ஓகே சார். ஸோ நீங்க உங்களோட அகாடமிக் ஆஃபீஸ்ல காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட சீனியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஐஐடி டெல்லியில? ஐஐடி டெல்லியில நான் சிவில்ல பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சிவில்ல எந்த டிவிஷன்? இப்போ சிவில் வந்து ஏர் பொல்யூஷன்ல வந்து இப்போ வந்து எனக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்டா இன் கேஸ் இஃப் ஒரு டாட் ஃபெலோஷிப் பொல்யூஷன் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா டெல்லியில வந்து டாட் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க டாட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி பேசலாம். இப்போ இந்த கொரோனா பேண்டமிக்ல வந்து அவங்க மெயிலுக்கும் ஃபோனுக்கு தான் ஆன்சர் பண்றாங்க. ஸோ யூ கேன் நாட்
go and collect information. So within the campus IIT உள்ள அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் போனீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ த ப்ரொஃபஸர் வசந்த் மட்சாக்கர் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகே ஸோ ஹீ இஸ் ரிசர்ச் அம்பாசிடர் ஆஃப் டாட். ஓகே டாட் யங் அம்பாசிடர் இருந்த மாதிரி அவர் வந்து டாட் ரிசர்ச் அம்பாசிடர். ஸோ நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஜஸாக்கல்லாஹ். ஓகேவா? ஓகே சார். Any other question? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Okay, thank you so much for joining. So the next person will be Muhammad Mustaq. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். Hi, Islam. முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு அங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்க, நம்ம கோர்ஸ் ஒர்க் மாதிரி ஸ்ட்ரக்சர்டா அந்த கைட்லைன்ஸ் Sorry, நம்ம ஃபாலோ உங்களோட voice கொஞ்சம் break ஆகுது. பண்ணணும். ஹலோ Muhammad Mustaq. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர்டு அது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போங்கிற மாதிரி இருக்குமா? பிஹெச்டி அப்ளை பண்றதுக்கு ரிசர்ச் ப்ரொபோசல் ஏதாவது நடக்குமா, இல்ல அப்ளிகேஷன் இருக்கும்? ஆக்சுவலி இட்ஸ் a good question. அதாவது இப்போ ஜெர்மனி பொறுத்தளவுல எப்படின்னா உங்களுக்கு வந்து 2 types of programs இருக்கு. ஸோ பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு ஸோ எய்தர் இண்டிவிஜுவல் ப்ரொபோசல் ஆர் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொபோசல்ங்கிறது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட் அண்ட் ஹீ ஹேஸ் டு காண்டாக்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி ஒரு ப்ரொபோசலை வந்து ரெடி பண்ணி தென் தே ஹாவ் டு அப்ளை டு சர்டன் ஏஜென்சிஸ் லைக் டாட் ஜெர்மன் அகாடமி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா சில ரிசர்ச் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் உள்ள ஜெர்மனியில் இருக்கு, அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் உங்களோட ப்ரொபோசல் சக்ஸஸ் ஆச்சுன்னா தே வில் ப்ரொவைட் ஃபண்டிங் ஃபார் பிஹெச்டி. ஸோ இட் இஸ் த ஒன் வே ஆஃப் டூயிங் பிஹெச்டி இன் ஜெர்மனி. ஓகேவா? ஸோ இதுக்கு மேண்டேட்டரி என்னன்னா உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தென் எனி ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி, தென் ரிசர்ச் ப்ரொபோசல், தென் யுவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கெட் ஃபண்டிங். இது ஒன் வே. த அதர் வே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ த ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம். ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு த யூனிவர்சிட்டி இட் செல்ஃப் ப்ரொவைட் ஃபண்டிங். அதில் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமில் 1 year நீங்கள் கோர்ஸ் ஒர்க் பண்ணணும். தென் யூ வில் பி டூரிங் த 1 year ஆஃப் கோர்ஸ் ஒர்க் யூ கேன் லுக் ஃபார் அ ப்ராப்ளம், பிஹெச்டி ப்ராப்ளம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 2லையுமே நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரொபோசல் வந்து தேவை இருக்காது, மோஸ்ட்லி தேவை இருக்காது பிகினிங்ல, அட்லீஸ்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ யூ டோன்ட் நீட் எனி ப்ரொபோசல்ஸ். ஸோ ஐ திங்க் யூ காட் யுவர் ஆன்சர். லாங்குவேஜ் பிஹெச்டி பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் தான். இப்போ நான் பிஹெச்டி பண்ணேன், நான் ஜெர்மன் லாங்குவேஜ் படித்தேன், 4 months கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப் டு B2 லெவல் வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட பிஹெச்டி எல்லாமே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் இங்கிலீஷில் தான் ரீட் பண்ணேன். டைம் டு டைம் ஜெர்மன் தீசிஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட தீசிஸ்ங்கிறது இங்கிலீஷில் தான். என்னோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வித் மை ப்ரொஃபஸர் டூரிங் மை பிஹெச்டி வாஸ் இன் இங்கிலீஷ். ஸோ நோ இஷ்யூ ஆஃப் ஜெர்மன். பட் நீங்கள் வெளியே போனீங்கன்னா, ஜெர்மனின்னு நினைக்கும் போது வெளியே போனீங்கன்னா யூ நீட் ஜெர்மன் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் வித் த லோக்கல் பீப்புள் இன் ஜெர்மனி. ஸோ காட் யுவர் ஆன்சர்? Okay. Thank you so much. Okay, welcome. Got the answers, and thank you so much for presentation. Okay, welcome. The next one will be Sayyid Saul Hamid. Brother Sayyid Saul Hamid. Hello. Hello, Assalamu alaikum. Assalamu alaikum, brother Ajmal. Islam, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? For very good initiative and your support for the community. Really, I would like to appreciate you for this. எனக்கு 2 பையங்க இருக்காங்க ஆக்சுவலா. மூத்த பையன் வந்து NIT அலகாபாத்ல வந்து he completed his BTech last year in computer science engineering. இப்போ வந்து currently he is working with a multinational company in Pune. Okay. சிட்டி கார்ப்பரேட் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ வந்து ரெண்டாவது பையன் வந்து டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கான். இஸ் இன் தேர்ட் இயர் நோ, 1 more year to go ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து மூத்த பையன் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்றவன் வந்து இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணலாம்னு போடுறான் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜெர்மனியில வந்து எந்த யூனிவர்சிட்டியில பண்ண நல்லா இருக்கும்? மூத்த பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், so he wants to do masters. Second son is in mechanical engineering, he also wants to do master in mechanical engineering. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இப்போ ஜெர்மனி, ஸோ இட் இஸ் டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டாப் இன் இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஜென்ரலா. ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தே ஆர் த டாப். கேள்விப்பட்டீங்க Volkswagen பிகஸ்ட் கார் கம்பெனி, தென் மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி, நிறைய எல்லா இடங்கள்லயுமே இங்க இருக்கு ஜெர்மனி யூனிவர்சிட்டிஸ் ஜெர்மனியில. ஸோ இண்டஸ்ட்ரீஸோட அவங்களோட கொலாபரேஷன்ஸும் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இருக்கு. ஓகேவா? அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இளைய பையனுக்கு நீங்க வந்து தாராளமா ஜெர்மனியை வந்து நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அவரோட அகாடமிக் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம் டு கெட் அட்மிஷன். ஸோ யூனிவர்சிட்டிஸ் கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடிஸ், இந்தியாவில் ஐஐடிஸ் மாதிரி ஜெர்மனியில டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. TU9 யூனிவர்சிட்டிஸ். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். TU9 யூனிவர்சிட்டிஸ். நான் ஒன் ஆஃப் த TUல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை மாதிரி ஜெர்மனில இன்னும் ஒரு 8 TU யூனிவர்சிட்டிஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு கன்சார்டியம். ஓகேவா? ஸோ அது போக இன்னும் நிறைய டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஜெர்மனில RWTH ஆஹன்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, TU மியூனிக் இருக்கு, தென் TU பெர்லின். ஸோ இந்த TU9ல நீங்க எந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு ஃபைன் தான். ஏன்னா நீங்க வேர்ல்ட் ரேங்கிங் பார்க்கும்போது இந்த எல்லா TU யூனிவர்சிட்டிஸுமே வந்து வேர்ல்ட் ரேங்கிங்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ரிசர்ச் பப்ளிகேஷன் எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல வருதுங்கிறத பொறுத்து தான். ஸோ இங்கிலீஷ் எந்த எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, அதை பொறுத்து தான் வந்து வேர்ல்ட் ரேங்கிங்ல வந்து அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கிரைட்டீரியால வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதனால TU யூனிவர்சிட்டிஸ்ல வந்து சம் யூனிவர்சிட்டிஸ் will not be in the world ranking, but it is comparatively a good universities. நீங்க TU யூனிவர்சிட்டிஸ் தாராளமா ட்ரை பண்ணலாம். சரிங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பையனுக்கும் அதே தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் அதே தான். ஸோ அதுல இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இப்போ நிறைய பேர் பிக் டேட்டா பின்னாடி போயிட்டு இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்டா டேட்டா சயின்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மெஷின் லேர்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெஷின் லேர்னிங், இப்போ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள். இப்போ எங்க சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல கூட வந்து மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாம் தேவைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க அதான் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்கு டீப் லேர்னிங். அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்லாம் நிறைய பீக்ல போயிட்டு இருக்கு, பூம்ல தான் இருக்கு. சரி. So computer science engineering நம்ம வந்து ஜெர்மன் இஸ் ஓகே இல்ல? ஜெர்மன் இஸ் ஓகே உங்களோட ஒபினியன் இல்ல? யா, both computer science and மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரெண்டுக்குமே ஜெர்மனி வந்து ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இல்ல நீங்க வந்து அதான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் எப்ப தேவைப்படும்னா நீங்க வெளியே போகும்போது லோக்கல் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்ப பள்ளிவாசலுக்கு நம்ம போறோம், தொழுகையில வந்து எல்லா பள்ளியிலயுமே வந்து ஜும்மா பயான் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருக்கு, சில பள்ளிகள்ல அரபிக்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம பிரதர்ஸோட நம்ம மீட் பண்ணும்போது, நம்ம சாமான்கள் வாங்க போகும்போது கொள்ளும்போது நமக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தா இன்னும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும், லைஃப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னன்னா எவ்ரிவேர் நம்ம வந்து கொஞ்சம் பிகினிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், அது போக போக சரியா இருந்துச்சு. சரி சரி, கண்டிப்பா. அப்புறம் வந்து இது யூனிவர்சிட்டி வந்து டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி பண்ணலாமா? இந்த TU9 எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இன் அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை பண்ண, வேற எங்கேயுமே அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்க விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணி அட்மிஷன் லெட்டர் வேணும், ஆர் அக்செப்டன்ஸ் லெட்டர் ஆர் அட்மிஷன் லெட்டர் வேணும். அது இருந்தாதான் நீங்க விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ விசா அப்ளிகேஷன்ல வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் பத்தி நான் பேசல. பட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர்ங்கிறது இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, அதான் டாப் உங்களுக்கு முக்கியமா தேவை விசா அப்ளை பண்றது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ணலாம். மோர் ஓவர் ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. சரிங்க, ஓகே. அதெல்லாம் பெரிய நமக்கு பாசிட்டிவ் தான். கண்டிப்பா. அது லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இட்ஸ் நார்மல் இல்லையா? என்னது
லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் மற்ற யூரோப்ல மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரொம்ப நார்மலா தான் இருக்கும். பட் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ங்கிறது ஒர்த் பேயிங் தான் தோணும். சரி, ஓகே ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஸ்மால் சஜஷன் ஆக்சுவலி, நீங்க கம்யூனிட்டி சர்விங்காண்டி நீங்க ஐ திங்க் கிரியேட் ஒன் வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய தலைமையில பண்ணிட்டு நீங்க எல்லா பிரதர்ஸும் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஐ திங்க் யூ கேன் have you can share your experiences and definitely inshallah that's also in process I guess. Okay inshallah very soon no WhatsApp group adala irukum. நிறைய groups நிறைய Facebook groups நிறைய வந்துட்டு இருக்கறதுனால ஒரு ஐசோலேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. சரி, ஒரு WhatsApp group தேவையா அப்படிங்கிற மாதிரி. But inshallah we'll keep in mind. Inshallah, thank you. Inshallah. Can you share your phone number as well as email ID so that we can inshallah நான் என்னோட இந்த chat boxல வந்து நான் பிரதர் யூனஸ் inshallah நீங்க முடிஞ்சா நான் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் அண்ட் either official email ID or personal email ID நீங்க போட்டுருங்களா chat boxல. inshallah. Thank you so much. நீங்க எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி சேர்மாதேவி. எனக்கு சேர்மாதேவி. ஓகே ஓகே. ஆமா, இப்போ கரண்ட்லி வர்க்கிங் இன் மஸ்கட். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். கண்டிப்பா சஜஷன்ஸ் அண்ட் ஆஸ்கிங் क्वेश्चंस. கண்டிப்பா. ஜஸாக்கல்லாஹ் خير. Thanks for your support and guidance. Okay, assalamu alaikum. Wa alaikum assalam. So then the next person will be Adil 12th. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எம்பிபிஎஸ் நான் இப்போ ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கேன். ஏ லெவல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் இன் ஜெர்மனி. ஏ லெவல்னா கேம்பிரிட்ஜ் ஃபெசிலிட்டேட்டட் சிலபஸ் 12th. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுங்க. 12th ஏ லெவல்ஸ் கேம்பிரிட்ஜ் ஃபெசிலிட்டேட்டட் சிலபஸ். Okay. இது MBBS in Germany, is it advisable? MBBS in Germany இன்ஜினியரிங்க்கு பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பேச்சுலர் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஜெர்மன்ல தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து உங்களுக்கு பீப்புளோட கான்டாக்ட்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. மேபி நீங்க ஒரு சர்டன் என்வரான்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ கஸ்டமர்ஸோட நிறைய ஃப்ளோ இருக்கும்போது தான் உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஸோ மெடிசின் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ யூ வில் பி ஹேவிங் மச் கான்டாக்ட் வித் காமன் பீப்புள் இல்லையா? ஸோ அதுக்கு லோக்கல் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் நீங்கள் மெடிசினில் பண்ணணும், ஜெர்மனியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் வந்து ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு சர்டன் மினிமம் லெவல்ஸ் முடிச்சுட்டு ஜெர்மனி வந்ததுக்கு அப்புறம் ஸோ 1 year ஆஃப் லாங்குவேஜ் வந்து நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் எனி எம்பிபிஎஸ் அட்மிஷன் இன் யூனிவர்சிட்டிஸ். ஓகே. அங்க மெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ற இது எப்படி ப்ரொசீஜர்? மெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ற ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் அது எனக்கு சரியா அதில் ஐடியா இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்க, நான் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்க தயாராக இருப்பேன் இன்ஷாஅல்லாஹ். நான் இப்போதைக்கு கரண்ட்லி ஐ டோன்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜெர்மனி மெடிசன்ஸ்க்கு வரவங்க வந்து 1 year லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கணும். மெடிசனுக்குன்னு இல்லை, எனி பேச்சுலர் இங்கே வரவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பேச்சுலர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்கிறதுனால ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து you should have some particular level of proficiency. Okay. So அதனால மினிமம் ஒரு C1 C2 லெவல் வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. able to do MBBS or can I do it? நான் வந்து இப்போ ஜெர்மன் படிச்சிட்டு தான் MBBS பண்ண முடியுமா இல்ல சைமல்டேனியஸா பண்ண முடியுமா? சைமல்டேனியஸா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட் மேபி உங்களுக்கு 12th அப்புறம் நீங்க பேச்சுலர் அட்மிஷன் வேணும்னா ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ ஃபார் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே ஜெர்மன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஜெர்மன் லாங்குவேஜ்ங்கிறது மஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாம நீங்க வந்து ஸ்டடிஸ் வந்து கோப் அப் பண்ண முடியாது. ஒரு மினிமம் லெவல நீங்க 12th முடிக்கும் போதே நீங்க C2 லெவல் வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் a different case.
ஓகேவா? இப்போ நீங்க உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா தெரியும், இல்ல படிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அட்மிஷன். பட் டெஃபினெட்லி அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம். அதனால பெரும்பாலும் இங்க வரவங்க வந்து 1 இயர் நிறைய சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து பேச்சுலர்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா 1 இயர்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு தென் அவங்க வந்து கன்டினியூ பண்றாங்க. ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் சார். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின். த நெக்ஸ்ட் பர்சன் Huawei P8 Lite, தென் பிரதர்ஸ் சையத் சாதாத். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். ஆக்சுவலா ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ போஸ்ட் டாக் ஸ்காலரா வரவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் என்ன கொடுப்பாங்க? இன் கேஸ் இஃப் இஸ் த சிங்கிள் பிரெட் வின்னர், அவங்களால அங்க சர்வைவலுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்கும் அந்த அமௌண்ட் வந்து போதுமானதா இருக்குமா? இல்ல, போஸ்ட் டாக்னு சொல்லும் போது இங்க ஜெர்மனிக்கு வரும்போது ஹைலி ஸ்கில்ட் ஆர் ஹைலி குவாலிஃபைடு பர்சனாக தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எல்லா போஸ்ட் டாக்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆஸ் எம்ப்ளாய்டு. நீங்க வந்து சர்வைவலுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஸ்காலர்ஷிப் ஆர் ஃபெல்லோஷிப்ல வந்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். யூ மே பி கெட்டிங் எ டாக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ். ஓகேவா? சில மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் எப்படின்னா எம்ப்ளாய் ஆஸ் அ எம்ப்ளாயி. ஸோ தே வில் கன்சிடர் ஆஸ் அன் எம்ப்ளாயி. ஓகேவா? அதனால யூ வில் கெட் எனஃப் ஃபண்ட், ஸோ எனஃப் மணி ஆஸ் அ சேலரி. ஸோ உங்களோட ஃபேமிலி சைல்டு அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் சப்போர்ட் யுவர் ஃபேமிலி ஆஸ் வெல், நோ இஷ்யூஸ். That's great. Thank you so much. Okay, welcome. Thank you. So the next Yunus, என்ன பண்ணலாம்பா? இல்ல இன்னும் time's up. இல்ல யாரும் क्वेश्चनனா கேக்கட்டும் இன்ஷாஅல்லாஹ். Okay, then I'll go ahead with the other person. Atif. Brother Atif. Hello, assalamu alaikum. Walaikum salam. நான் இப்போ currently BTech biotechnology பண்ணிட்டு இருக்கேன் இங்க அண்ணா யுனிவர்சிட்டி. Okay. So my question is, what's the average CGPA that should be maintained to get into a good university in Germany? Okay. கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறீங்க, சிஜிபிஏ எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ நீங்க எந்த யூனிவர்சிட்டி போக போறீங்கிறத பொறுத்து இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் நீங்க போறீங்க, நீங்க மாஸ்டர்ஸ் தான் கேட்குறீங்க இல்லையா? ஆமா, மாஸ்டர். ஜென்ரலாவே சிஜிபிஏங்கிறது மினிமம் அந்த 7.5 ஆர் 8. ஸோ வாட் எவர் த 70%ங்கிறது வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட் அண்ட் எனஃப். ஓகேவா? ஸோ மினிமம் நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது. ஸோ அதுக்கு கம்மியா இருந்தா கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் இன்கமிங் அப்ளிகேஷன். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருது, எவ்வளோ இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன்ஸ் வருது, அதுல ரிலேட்டிவ் கிரேடிங் அவங்க மார்க் போடும்போதே வந்து ரிலேட்டிவா தான் மார்க் போடுறாங்க. ஸோ மோர் ஓவர் நீங்க மாஸ்டர்ஸ்ல எப்படியுமே ஸ்பெஷலைசேஷன் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு மேபி பயோடெக்னாலஜி மாஸ்டர்ஸ்ல வந்து ப்ராசஸ் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அது ரிலேட்டட் பேச்சுலர் கோர்சஸ் நீங்க வந்து நல்ல சைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இட் வில் ஆல்சோ பி ஆடிங் டு வெயிட்டேஜ். உங்களுக்கு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது எல்லாமே depends on the year you apply, depends on the semester you apply, depends on the number of application they get. Yeah, then உங்களுக்கு CGPA கம்மியா இருந்துச்சுன்னா what about the other qualities, leadership qualities, management qualities, மற்றபடி மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு நல்ல இருந்துச்சு அப்படின்னா it will also be counted. And moreover, apart from your CV and academic background, statement of purpose நீங்க என்ன கொடுக்குறீங்கங்கிறது it will speak a lot. Okay. And அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணுமா? will they GRE கன்சிடர் பண்ணுவாங்களா? ஜெர்மனில வந்து GRE மோஸ்ட்லி தேவை இருக்காது. இருந்தாலும் GRE வச்சுட்டு IELTS TOEFL கேட்குற யூனிவர்சிட்டில என்ற GRE இருக்கு அப்படின்னு சொன்னா they will not accept. ஓகேவா? எது GRE mandatory ஆயிருது, additional if you are providing IELTS TOEFL, no issue, they accept. ஓகேவா? IELTS TOEFL இருக்கிற இடத்துல GRE
இல்லாம இருந்தா பிரச்சனையே இல்லை. ஸோ ஸோ IELTS TOEFL இருந்தா தான் மஸ்ட். ஓகே ஓகே காட். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஆத்திஃப். நெக்ஸ்ட் த பிரதர் இன்சமாம். ப்ரோ அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். ப்ரோ எனக்கு என்ன query, ஃபர்ஸ்ட் query என்னன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஏஜ் லிமிட் உண்டா? ஜெர்மனியை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க தெரியுமா, இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் நேம் சேக்கா தெரிஞ்சுக்கிட்டா ஓகேயா, இல்ல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி அது தேவைப்படுமா? அதாவது நேம் சேக்கா தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். நீங்க பேசுறத வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு. ஓகே. மோரோவர் சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிபிகேட்ஸ் வந்து தேவைப்படும், ப்ரூஃப் பண்ண தேவைப்படும். ஏன்னா சில கம்பெனிஸ்ல வந்து அவங்களே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க, அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் தே மே நாட் ஆஸ்க் யூ ஃபார் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். மேபி ஒன்ஸ் போகும்போது உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்களே ஆஃபர் பண்ண ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களோட லெவலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தம் டு சப்போர்ட். ஓகே. இன் கேஸ் இப்போ கோர்ஸ் இருந்துச்சுனாலும் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் போத் வில் பி ஓகேனா? எந்த எதுக்கு கேக்குறீங்க? டிகிரிக்கா? இல்ல ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் that will be fine, but more contact courses இருந்தா இன்னும் it will be effective. உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க கத்துக்கிறத விட சோ இனிஷியல் ஸ்டேஜஸ் வேற பாசிபிலிட்டிஸ் இல்ல ஆன்லைன்ல கத்துக்கிறேங்கிறது ஓகே. எனக்கு ஆன்லைன்ல எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஐடியா இல்ல. பட் கான்டாக்ட் கிளாஸஸா இருந்தா you will get more input. ஓகே. can improve a lot. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க தெரியுமா, இப்போ வந்து நீங்க உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து கூட சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து கரண்ட்லி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு ரைட் நான் ஒர்க்கிங் தான். இப்போ அதுல எதுவும் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப்ஸ் இட் டிபெண்ட்ஸ் நீங்க எந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இப்போ நீங்க இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியன் சிட்டிசன், தென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ். டாட்ல பாத்தீங்கன்னா டாட்ல வந்து ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்குன்னு சொல்லி மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ அதுக்கு டோஃபல்ங்கிறது மஸ்ட், ஒரு IELTS இங்கிலீஷ் அகாடமிக் பேக்ரவுண்ட், தென் 2 years ஆஃப் மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். நீங்க ஏஜ் லிமிட் கேட்டீங்க, ஸ்டடிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, பட் அவைலிங் ஸ்காலர்ஷிப் மேபி there is a ஏஜ் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க PhD பொசிஷனுக்கு ஒன்று அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரிக்கும் PhD டிகிரிக்கும் மேக்ஸிமம் கேப் வந்து 6 years. இட் ஷுட் நாட் பி மோர் தென் 6 years. ஓகே. ஆனா இப்போ இந்த மாதிரி கேப் சொல்லுவாங்க அப்படிதானே, பட் இப்போ ஏஜ் லிமிட்னு வரும்போது அது ஏஜ் லிமிட் வராது. பட் இது ஆஃப் கோர்ஸ்னா நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு அதுக்கும் ரொம்ப கேப் இருந்தா அது will not accept. ஓகே. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் இருக்குமா? அப்படி பேச்சுலர்ஸ்க்கு இப்போ அதே பேச்சுலர்ஸ்க்கும் அப்ளை ஆகுமா? பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்து மாஸ்டர்ஸ் பண்ணனும் அப்படின்றது. பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டு பெரும்பாலும் இருக்காது. PhDக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் தான் இருக்கும். சாரி, PhDஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்குள்ள கேப் தான் இருக்கும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க தெரியுமா, இப்போ கன்சல்டன்சிஸ் மூலமா போற மாதிரி இருந்தா அதிகமா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த சென்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்கும் ஆப்வியஸ்லி, பட் ஆனா இப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னாலும்? உங்களுக்கு அதான் கனடா, UK, US போது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் கோர்ஸ் குவாலிட்டி இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது எந்த அளவுக்கு வேர்ல்ட் ரேங்கிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தெரியல. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஜென்ரலா அதுக்குன்னு என்ன ஃபிகர் இருக்கோ அதுதான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்றது நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். அது வந்து யார் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் அகமது யூஎஸ்ல இருந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டி எதுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா, இல்ல நான் யூஎஸ்ல வந்து கண்டிப்பா அங்க படிச்சு அங்க செட்டில் ஆகி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு US டிகிரி அவங்களுக்கு கட்டாயமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து they will be ready to pay any amount. ஓகே. சோ அந்த சிச்சுவேஷன்ல அவங்க போறாங்க. ஓகே ஓகே. பிரதர் இர்ஃபான், ப்ளீஸ் one question. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் வந்து என்னன்னா, இப்போ இந்த வின்டர் செமஸ்டர் இருக்குல்ல 2020, அது வந்து இந்த கொரோனா கிரைசிஸ்னால நமக்கு
கொரோனா அந்த பேண்டமிக்னால நம்ம ஆன்லைன் செமஸ்டர் அட்டன் பண்ற மாதிரி வருமா ஜெர்மன்ல? ஏன்னா இப்போ இட்டாலி அண்ட் நார்வேலன்னு சொல்றாங்க இந்த செமஸ்டர் வந்து கண்டிப்பா ஆன்லைன் தான்றாங்க ஜனவரி வரைக்கும், ஜனவரி 2020 வரைக்கும். ஸோ ஜெர்மன்ல இதோட இப்போ அட் ப்ரெசென்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் இருக்க சிட்டில, நான் இருக்க யூனிவர்சிட்டியில we are offering only online courses. There is no contact classes. Students are not allowed to enter inside the university premises. Okay, so only they can stay home and they can watch online classes, online lectures லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? So current semester, winter semester, it is a question. So it's a question. We are not sure, but there may be a chance if உங்களுக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் இன்னும் கம்மி ஆகல அப்படிங்கிற பட்சத்துல they will be extending the period. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இட்டாலி யூனிவர்சிட்டியில நம்ம படிச்சு எராஸ்மஸ் ஸ்காலர்ஷிப் மூலமா நம்ம ஜெர்மன்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணலாமா? எக்ஸ்சேஞ்ச் செமஸ்டர் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. பட் எராஸ்மஸை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மொபைலிட்டி ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஓகே. அது வந்து நீங்க அட் த டைம் ஆஃப் ஜாயினிங், நீங்க ஒரு அட்மிஷன் கிடைச்சு நீங்க ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, என்னென்ன டைப் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு? எஸ். ஓகே, thank you. Okay, thank you brother Muhammad Irfan. Then brother Niyaz. Assalamu alaikum. வலைக்கும் சலாம். Niyaz. வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து ஆக்சுவலா குவைத்ல ஸ்டே பண்ணிருக்கேன். இது வந்து என் பையனுக்காண்டி ஸ்டடிங் 11th. இது வந்து ரிகார்டிங் வந்து நீங்க இது வரைக்கும் சோ ஃபார் நீங்க வந்து இந்த டாக்டரேட், ரிசர்ச், பிஹெச்டி அண்ட் டெக்னிக்கலுக்காக தான் சொல்லி அதாவது இருந்துச்சு. ரிகார்டிங் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு ஏதாவது இருக்கா? காமர்ஸ் லைக் இஸ் டூயிங் காமர்ஸ் இருக்குங்க. காமர்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல வந்து எகனாமிக்கல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. ஸோ வெட்ஷாஃப்ட் இன்ஜினியர் வேஸ்ன்னு சொல்லி ஜெர்மன்ல இருக்கு. சரி. அதுல வந்து அவங்க வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அது வந்து மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் நினைக்கிறேன். சரி. இல்ல நான் ஆக்சுவலா இஸ் பியூர்லி இன்ஜினியரிங் சைடே கிடையாது, பியூர்லி காமர்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் ஸ்கோப், என்ன ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இப்போ வந்து இங்க வந்து ஏசி ஆஃபர் பண்றாங்க. ஸோ அசோசியேட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஷிப் அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்றாங்க. ஸ்பான்சர் மீன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் ஏசிசிஏ. ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் காமர்ஸுக்கு அங்க ஏதாவது இருக்கா? ரெண்டாவது எனக்கு கிளியர் கட்டா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இன்ஷாஅல்லாஹ். சாரி, ஆக்சுவலா இந்த இதுல நான் வந்து சரி பார்த்தேன். சரி லாஸ்டா இருக்குன்ற சிம்பிளா क्वेश्चन கேட்கணும் தான், அதனால தான் எனக்கு 2-3 क्वेश्चंस இருக்கு. ஓகே, அதான் நீங்க காமர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா காமர்ஸ்ல பண்ணதான் செய்றாங்க. யுனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கதான் செய்யுது, இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ஜினியரிங்லயே அதுல ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ எக்கனாமிக்கல் இன்ஜினியரிங்னு அவங்க அந்த டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து இந்த காமர்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து வருது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு காமர்ஸ் இன்னும் ஸ்பெசிஃபிகேஷனா கேட்டீங்கன்னா எனக்கு நான் வந்து பிளான் அவருக்கு வந்து என்னோட பிளான்ஸ் வந்து கனடா அந்த மாதிரி அப்படின்னு இருந்துச்சு அவருக்கு. சரி, அதான் நீங்க இந்த எனக்கு இந்த எக்கனாமிக்கலா அந்த மாதிரி இருந்தது உங்களோட அந்த இதெல்லாம். நீங்க ஜெர்மனிக்கு அப்புறம் கனடா சூஸ் பண்ணீங்கன்னா இட் வுட் பி குட் ஆப்ஷன். கண்டிப்பா எல்லா இடங்கள்லயும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் என்னன்னா நம்ம வந்து ப்ராப்பரா we have to spend time. நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு நீங்க கன்சல்டன்சிஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். But you should not pay and go with them. Okay. என்ன ரெக்கமெண்ட் பண்ணா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்க நீங்க என்ன they will be happy. நீங்க எங்க இருக்கீங்க ஊரு? நான் ஆக்சுவலா I am from திருநெல்வேலி ஆரம்பனை, பட் working in Kuwait. ஓகே. குவைத்ல சில யூனிவர்சிட்டிஸ்ல இல்ல பப்ளிக் சம் ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி சம் எஜுகேஷன் ஃபேர் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்க போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைன்னா சென்னையில வந்து டைம் டு டைம் நடக்கும்.
சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரசன்ட்ல வந்து கிரசன்ட் பிஎஸ்எப்ரமா யூனிவர்சிட்டியில கூட வந்து அவங்க வந்து டைம் டு டைம் எஜுகேஷனல் ஃபேர்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டடி ஓவர்சீஸ் இந்த மாதிரி சில டாபிக்ல வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவர்சீஸ்ல வந்து ஃபேர்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன். எப்படி இல்லைன்னா நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க, யூனிவர்சிட்டிஸ்ல சர்ச் பண்ணுங்க காமர்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் என்ன இருக்குன்னு. இல்ல இன் ஃபியூச்சர் ஏதாவது எனி ஹெல்ப் அது எனி சஜஷன்ஸ்க்கு நான் உங்களை உங்க இமெயில காண்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல டைரக்டா நம்மள வாட்ஸ்அப் பண்ணலாமா? ஆர் யூ கம்ஃபர்ட்டபிள் வித் தட்? வாட்ஸ்அப் பண்ணுங்க, உடனே ரிப்ளை பண்ண முடியாது. நான் வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஓகே, நீங்க மெயில் பண்ணுங்க. மேபி வரல உங்களுக்கு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் ரிப்ளை வரலன்னு எனக்கு இன்னும் ஒரு ரிமைண்ட் பண்ணுங்க. இன்ஷாஅல்லாஹ் மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன் கண்டிப்பா. ரிகார்டிங் அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்க்குள்ள ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்காங்க? இல்ல சும்மா ஜஸ்ட் எனக்கு அதுல வந்து கிளியராவே ரொம்ப ஐடியா இல்ல எனக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஆனா உங்களுக்கு காமர்ஸ்க்கு இல்ல பொதுவாவே இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா ஸ்ட்ரீம்லயும் வந்து நல்லா தான் இருக்கு. மேபி இந்த கொரோனா பேண்டமினால வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பட் பொதுவாவே எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லயுமே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கு. மோர் ஓவர் உங்களுக்கு வந்து ஜாப் பெர்மனன்ட் பொசிஷன் கிடைச்சிச்சுன்னா so they cannot fire. ஓகே ஓகே ஃபைன். ஓகேவா, உங்களை வந்து ஜாப்ல இருந்து அவங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் ஜாப் செக்யூரிட்டி. இங்க அந்த கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. ஜெர்மனில அது ஒரு அட்வான்டேஜ் ஜாப் பொறுத்தவரை. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இனிஷியேட்டிவ். இன்ஷாஅல்லாஹ் பி இன் டச். இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்னால கொடுக்க முடியல. இன்ஷாஅல்லாஹ் மேபி நோ ப்ராப்ளம். நோ ஜஸ்ட் நோ I hope something I get it. Something some ideas I got it. Thanks for jazakallah. Inshallah be in touch. Okay, inshallah. Okay. Yes. So this is my email ID. நீங்க இந்த email ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஷாஅல்லாஹ். இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக மேலப்பாளையம் ஆஃபீஸர்ஸ் அகாடமி த ஆர்கனைசர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சரியான கூலிய இம்மையிலும் மறுமையிலும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை அனைத்து மக்களுக்காகவும் செலவழித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஆல்.